வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சால்ட்வொர்க்ஸில் ஸ்விஃப்ட் பாஸ் இல்லை ஸ்விஃப்ட் பேஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் அண்ட் ரிவால்வ் பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுவோம். அந்த ஸ்கெட்சை வந்துட்டு ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ சம் அமௌண்ட் மெட்டல் ஆட் பண்ணுறதா வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரிவால்வ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே ரைட் சைடில் இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஆக்சிஸ் பேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆக்சிஸ்க்காக நம்ம 360 டிகிரியோ இல்லை வந்து 180 டிகிரியோ நமக்கு எவ்வளோ டிகிரி வேணுமோ அந்த டிகிரிக்கு நம்ம வந்துட்டு மெட்டல் கிரியேட் பண்ணுறது வந்து ரிவால்வ்னு பார்த்துருப்போம். பட் எனக்கு இது மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ இதோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து எக்ஸ்ட்ரூட் ட்ரா பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இதோட டெய்லில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிவால்வ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிடலாம். பட் ஹெட்டுக்கும் டெய்லுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐ செக்ஷன் ஒன்று ஃப்ளோ ஆயிருக்கு. இந்த ஐ செக்ஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது? ஸோ நார்மலாக இந்த ஐ செக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரூடில் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரூடில் பண்ணோம் அப்படின்னா எத்தனை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் ஃபுல்லாக ஒரு டைம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் மெட்டில் கட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணணும். இதே மாதிரி பேக் சைடில் ஒரு எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு 3 எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு எனக்கு டைம் அதிகமாகும். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதே வந்துட்டு டைம் ரெடியூஸ் பண்ணணும், வேகமாக நம்ம ப்ரொடக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத தான் பண்ணுறோம். அப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக வேகமாக வந்துட்டு இந்த ப்ரொஃபைலை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம சால்ட்வொர்க்ஸில் எப்படி இதை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சால்ட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் சால்ட்வொர்க்ஸில் பார்ட் போய்க்கிறேன். பார்ட்டில் நான் வந்து இந்த ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். இதில் நம்ம வந்து 2 ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். அதாவது ஒன்று வந்து அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய பாத், அதை வந்து ட்ரிஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து செக்ஷன், அந்த பாத்தில் எந்த செக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பாத்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு லைன் போயிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் ஒரு டேப்பர் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது ரெண்டுக்கு நடுவில் ஆங்கிள் வந்திருக்கு. ஸோ ஃபில்லட் இருக்கும். இந்த லைனுக்கும் நடுவில் ஒரு ஃபில்லட். அதோட ரேடியஸ் வந்து நான் ஒரு 30 கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கும் நடுவில் அதே 30 ஃபில்லட் அப்டேட். ஸோ இது ஒரு ஸ்கெட்ச் முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கெட்சை அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த ஸ்கெட்சுக்கு பேரலாக பாருங்க, நான் வந்து ரைட் பிளேன் சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். Ctrl 8 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன் ஆயிரும். நீங்கள் இங்கே ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் கடைசியாக ட்ரா பண்ணாலும் ஓகே. நான் இங்கேயே வந்து இந்த ஐ செக்ஷன் ட்ரா பண்ணுறேன். இல்லை ஐ செக்ஷனோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணுறேனே, நம்மளுக்கு எந்த செக்ஷன் நேரத்தில் வேணுமோ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த சர்க்கிள் ரொம்ப சிறுசாக இருக்குது. இது நம்ம கொஞ்சம் மறுபடியும் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஸ்கெட்ச் போயிட்டு இதோட டயாமீட்டர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன், இதோட டயாமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 2 அப்படிங்கிறத நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 10 இன்னும் கம்மியாக இருக்குன்னு ஒரு 15 கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஸ்விஃப்ட் பாஸ் இல்லை ஸ்விஃப்ட் பேஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பிரைமரி ஃபீச்சர். நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் பாத்து நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் ப்ரொஃபைல், சர்க்குலர் ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கெட்ச் ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடியது இந்த செக்ஷன். ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் இங்கே பாருங்கள், இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது வந்துட்டு அந்த பாத்து நம்ம சூஸ் பண்ணணும். நான் இந்த பாத்தை சூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பாத்தை சூஸ் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த செக்ஷன் வந்து அந்த பாத்தில் ஃப்ளோ ஆகி எனக்கு கிடைச்சிருச்சு. இதில் நீங்கள் வந்து திக்னஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணலாம். நமக்கு வந்துட்டு ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு பைப்பிங் எல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைப் நம்ம இது மாதிரி ஜஸ்ட் அந்த பைப் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது அந்த பாத்து மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அந்த பைப்போட டயாமீட்டர் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திக்னஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வேரியஸ் திக்னஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அந்த பைப்போட திக்னஸ் நம்ம இந்த இடத்துல ஈஸியாக கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த திக்னஸ் அப்படிங்கிறது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கர்வச்சர் டிஸ்பிளே அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மெஸ் பண்ணி பார்க்க முடியும். இங்கே உங்களுக்கு மெஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ
எவ்வளவா நீங்கள் மெஸ் பண்ணணுமோ அவ்வளோவா மெஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ரிசர்ச்சுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயும் கூட மெஸ் பண்ணிக்கலாம். அந்த மெஸ்ஸிங் லைன்ஸ் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம பார்க்க முடியும். ஜீப்ரா இங்கே செக் பண்ணிக்க முடியும். ஜீப்ரா லைன்ஸ் நம்ம ரிசர்ச்சுக்கு பார்க்கக்கூடிய அந்த ஜீப்ரா லைன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஸ்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த மெஸ்ஸில் எவ்வளவோ நம்ம டிவைட் பண்ண போகிறோம், கர்வச்சூர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே செக் பண்ண முடியும். இதுலேயே வந்து எந்த இடத்துல வீக் பாயிண்ட் இருக்குது, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இருக்குது, இதெல்லாம் கூட நம்ம செக் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வேரியேஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், டென்சிட்டி சேஞ்ச் பண்ண முடியும், எவ்வளோ உங்களுக்கு டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற டென்சிட்டி செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்வீப் வந்துட்டு கிடைச்சிரும். நான் வந்து உங்களுக்கு அந்த சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணி அந்த ஸ்விஃப்ட் கிரியேட் பண்ணோம். பட் நீங்கள் வந்து வேரியஸ் செக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஐ செக்ஷன், எல் செக்ஷன், சி செக்ஷன். ஸோ உங்களுக்கு மாதிரி என்னென்ன செக்ஷன்ஸ் வேணுமோ அந்த செக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து ஸ்வீப் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.